பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து திமுக இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதா, டேய் விஜய்க்கு வந்து விசிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதா, விஜய் அபுரா இபுரான எழுதுறானுல என்ன சொல்லலாம்? யார் எந்த பைத்தியம் பண்ணுது? யாரு பைத்தியக்காரங்க பேர்லாம் படிச்சா ஒரு 10-20 பேர் தேடும். இருக்குடி உங்களுக்கு இப்பதான் இருக்குது பொறுமையா இருங்க. நீ யாரான்றது எங்களுக்கும் தெரியும் லிஸ்ட்டு. ஆடுன்னு ஆட்டத்துக்குலாம் இருக்குது. இவ்வளவு கேவலமாக பேசினாங்க. இவர் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்றதான்னு இவரை பேச அவாய்ட் பண்றாங்களாம். ஆனால் வச்சான் பாரு ஆப்பு, எங்க வச்சான், வைக்கிற இடத்துல வச்சான்ல, அது வந்து சிறப்பான ஆப்புகள் தான். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி நீ கேட்கலன்னு கேட்குறேன். என்னத்த சொல்றது? கேளுங்கண்ணா. என்னதை சொல்றது? இல்ல எங்க கட்சியில சில பேர் 2ஆம் கட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்க. இது நான் ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன். ஐயோ இல்ல சீரியஸா கேட்கிறேன். நான் மனச்சாச்சு கேட்கிறேன் பிரதர். உன் வீட்டுல நீ திம்பியாடா பீத்தி நீ குடிப்பியாடா? குடிக்க மாட்டேன். அப்புறம் அவன் குடிச்சிருக்கிறானே, அப்போ உன் மக்கள் குடிச்சிருக்கிறானே, அவனால இன்னைக்கு வந்து நீலாம் இன்னைக்கு டெவலப்பா இருக்கிறீங்க. அப்ப நீங்க போய் கேட்கணும்ல, கேட்டிருக்கணும்ல. எத்தனை பேர் கேட்டாங்க? விஜயவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? தங்கத்தமிழும் கொடுப்பேன். நான் எம்எல்ஏவாக இருந்தேன். எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணே வாங்கினே கொடுத்துருவோமேனு. இப்போ நான் ஒன்றும் எம்எல்ஏ இல்லை. கரெக்டாக அதனால் வந்து நிச்சயமாக அவர்கள் கேட்டால் எங்கள் தலைவர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வெறும் 6 மட்டும் பத்தாது. இன்னும் ஒரு 5 காங்கிரஸ் இருக்காங்கல்ல, அப்போ காங்கிரஸ் இவங்களாம் சேர்ந்து கொடுத்தால் நாகரிகமானது. ஏன்னா அவங்க இல்லாட்டினா அந்த பக்கம் இருக்கிற ஆளுகளை வந்து சேர்க்கலாம். அதாவது பாமக 4 பேர், பிஜேபி இருக்கிற 1, சில பேரை உடச்சி கூட கூட்டு வர முடியும், சேர்க்கலாம். அதை விட இது ஜாட் ரீதியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும்.